ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட அளவு மொத்த உடம்பு சுற்றளவு 43 இன்ச்சு. தேவையான அளவு இறக்கம் நம்ம கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மார்க் பண்ண இடத்துல எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோன்னா அந்த கப் ஷேப்புக்கு 1.25 இன்ச்சு எடுத்துருக்கோம். 43 இன்ச்சுக்கு மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு எடுத்து 3 இன்ச்சு உயரத்தில் எடுத்துருக்கோம். பாருங்கள், 4 இன்ச்சு மடக்கி ஓப்பன் சைட்லேருந்து 4 இன்ச்சு மடக்கணும். மடக்கி அதில் 1.25 இன்ச்சு டாட் பிடிக்கணும். உயரம் 3 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் சைடில் ஒரு டாட் வரும், அந்த டாட் போட்டுக்கிடணும். அடுத்தது ஆம்கோல் டாட்டு. எல்லாமே இந்த மெயின் டாட்டில் இருந்து தான் நம்ம அளவு வச்சுருக்கோம். அந்த டாட் அளவுக்கு நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிடணும். 43 இன்ச்சு உடம்பு அப்படின்னனால நம்ம 1.25 இன்ச்சு பிடிச்சிருக்கோம். 4 இன்ச்சு மடக்கி மெயின் டாட் பிடிச்ச பிறகு தான் நம்ம இந்த ஆம்கோல் டாட்டு ஓப்பன் சைடு டாட்டெல்லாம் பிடிக்கணும். பட்டி சைடில் தான் டாட் பிடிக்கணும். பாருங்கள், டாட்டெல்லாம் பிடிச்ச பிறகு சூப்பரான டஃப்பான டாட் ஒன்று நமக்கு கப் ஷேப் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இது செகண்டில் ஒரு ப்ளவுஸோட கப் ஷேப் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இது 33 இன்ச்சு அளவு. ஒரு முன்பக்கம் 16.5, பின்பக்கம் 16.5 இன்ச்சு உடம்பு. மொத்தம் 33 இன்ச்சு உடம்பு. இந்த உடம்புக்கு நம்ம 1 இன்ச்சு தான் டாட் பிடிக்கிறோம். 1 இன்ச்சும் 2.25 இன்ச்சு உயரமும் 1 இன்ச்சு தான் டாட் மெயின் டாட் பிடிக்கிறோம். அடுத்தது ஓப்பன் சைடு டாட் பிடிக்கிறோம். இந்த ஓப்பன் சைடு டாட்டு 1/4 இன்ச்சும் ஒரு கோடம், ஒரு 2 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம பிடிச்சா போதும். அடுத்தது அந்த 2 டாட்டுக்கும் சென்டரில் இந்த ஆம்கோல் டாட் வரும்படியாக பிடிக்கணும். பிடிச்சி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு எல்லா டாட்டுமே கரெக்டாக கொண்டு விடணும். பாருங்கள், இப்போ சூப்பராக டஃப்பான ஒரு சின்ன ஒரு அளவு ப்ளவுஸுக்குள்ள ப்ளவுஸாக நம்ம தைக்கிறோம். ஆனால் அந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், நீட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறது அளவு கரெக்டாக 3 பாயிண்ட்டாக ஒரே அளவுக்கு இருக்கும்படியாக நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே அளவுக்கு தான் நம்ம தைக்கணும். இது தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். 1 இன்ச்சு டாட் இதுக்கு பிடிச்சிருக்கோம். ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 3.25 இன்ச்சு மடக்கி 33 இன்ச்சு உடம்புனால நம்ம ஒரு 3.25 வச்சா போதும். பாருங்கள், ஓப்பன் சைடு டாட்டு 1/4 இன்ச்சும் ஒரு கோணம் 2 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம தைச்சிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் டாட்டு. மெயின் டாட்டு 1.25 இன்ச்சும் அகலமும் ஒரு 2 இன்ச்சு உயரமாக வச்சு பிடிச்சிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் டாட்டு. பாருங்கள், எல்லா டாட்டுமே தைக்கும்போது நம்ம தைச்சி முடிக்கிற இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும். இப்போது 2 டாட்டுமே தைச்சாச்சு. தைச்சி முடித்த பிறகு இதில் கப் ஷேப்பு நம்ம பட்டி ஜாயின் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டாட் பிடிச்சதுனால நம்ம அரை வட்ட மாடலில் இருக்கிறத டாட் பிடிச்சிருக்கோம். அதனால் அந்த துணி கொஞ்சம் முன்னையும் பின்னையுமாக இருக்குது. அந்த முன்னும் பின்னுமாக இருக்க துணியை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்ட பிறகு இந்த பட்டி துணியை நம்ம பொருத்தணும். பட்டி துணி பொருத்தும் போது இந்த கப் ஷேப்பு தானாகவே சூப்பராக டஃப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ண பிறகு பாருங்கள், சூப்பராக இந்த கப் ஷேப் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பட்டி ஷேப்புக்கே நம்ம இந்த கப் ஷேப் துணியை வளைச்சி தான் நம்ம கட் பண்ணி வச்சு தைச்சிருக்கோம். அதே மாதிரி பட்டியும் வளைஞ்சு தான் இருக்கும். அதே பொசிஷன்லேயே நம்ம இந்த துணியை கொடுத்து தைக்கணும். தைக்கும்போது இந்த கப் ஷேப் நமக்கு சூப்பராக கிடைக்கும்.
பாருங்கள் இப்போ பட்டி ஜாயின் பண்ண இடத்துல நம்ம இப்போ ஒரு அமுக்கு தையல் போட்டிருக்கோம். போட்ட பிறகு பாருங்கள் இந்த பட்டியும் கப் ஷேப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம இப்போ அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட 2 ப்ளவுஸுக்கும் முன் கப் ஷேப் வந்து நம்ம சூப்பராக தைச்சி முடிச்சாச்சு. நீங்களும் தைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.